இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இன்னைக்கு வரலட்சுமி விரதம். ஸோ வரலட்சுமி விரதம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாரும் வாழ்க்கையை செம்மையாகவும் இருக்கணும், வளர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கணும் சொல்லிட்டு நாங்கள் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கின்றோம். இன்னைக்கு என்ன திதி, நம்ம நார்மல் டெய்லி திதி தேவதை பார்க்குறோம். அதனால் இன்னைக்கு என்ன திதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அது பௌர்ணமியில் சித்ரா தேவி வராங்க. ஸோ சித்ரா திதி தேவதை எப்படின்னா அம்பாலே பௌர்ணமி மாதிரி பிரகாசம் தரக்கூடியவங்க. ஸோ நிலா எப்படி பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்குமோ அதே மாதிரி தன்மை தான் அம்பாள். ஸோ அம்பாளை வணங்கும் போது அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போகாமல் நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு தான் ரொம்பவே முக்கியம். ஸோ லக்கினஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை செம்மையாகவும் அழகாகவும் ஆக்கலாம். ஸோ அந்த லக்கினஸ் கொடுக்கக்கூடிய அம்பாலே சித்ரா தான். ஸோ அம்பாலை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா லாட்ரி நம்மளுக்கு கிடைச்சிடும். அது நம்ம எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லக்கு இருந்தால் நம்ம லைஃப்பை மாற்றலாம். ஸோ அந்த லக்கை தரக்கூடிய அம்பாலா திகழ்தான். ஸோ அம்பாள் 4 கைகளோட வரம் தரும் ஒரு முத்திரையோடைய திகழ்தான். ஸோ அம்பாள் எப்பவுமே ஒரு அமைதி சொருபினியாகவும் பிரகாசம் போல நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கணும், ஒரு பிரகாசமாக இருக்கணும், பிரைட் ஃபியூச்சர் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாலா சித்ரா திகழ்தான். ஸோ இந்த அம்பாலே பிறந்த நாளே சொல்லலாம் இந்த மாதம். ஸோ அம்பாள் அதனால தான் வரலட்சுமி விரதமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக கலம் போட்டுட்டு அதுக்குரிய விளக்கு ஏற்றிட்டு நீ அதுக்குரிய மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் சித்ரா தேவி வாசம் செய்வா. நீங்கள் லாட்ரி அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பணம் சொத்து ரீதியாக பணம் வரணும்னா அம்பாள் கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாலா திகழ்தான். ஸோ அத்லெட்டில் இருக்கிறவங்க, ஸோ ஓட்டப்பந்தயம், ஸோ போட்டியிலலாம் வின் பண்ணணும்னா அம்பாலை தியானிக்கலாம். ஸோ மேலும் நிறைய திதி தேவதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்.